இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னா தவளை பார்க்க போகிறோம். தவளை சரியா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா கவுண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஒரு 25 30 தவளை இருக்குதுல்ல. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்கள் சரியா. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மாக்கான், சொரை மாக்கான் சரியா. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் சரியா. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொலைதூர பயணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் பார்த்திங்கன்னா குட்டியாக ரொம்ப இருக்குது. ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கூமாப்பட்டியை விடவும் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா தவளை தான் ரொம்ப இருக்குது. மீனை பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? வாவ், இங்கே பாருங்கள், கூமாப்பட்டியை வந்து பாருங்கள். ஐயோ, அங்கே கொஞ்சம் பெரிய மீன் இருக்குது, அந்த பக்கம் போகலாம். பிஸ்கட் காரி பண்ணா தம்பி. நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ மீன் இங்கே இருக்குன்னு நான் துளிகளவும் எதிர்பார்க்கல. இங்கே பார்த்தீங்களா இந்த தவளையை பார்த்தீங்களா, அது மேலே மீன் பிடிக்கிறதுக்கு ஏம்மா அப்படியே பிடிச்சி பொறிக்கலாம் போல இருக்குங்க. பார்த்தீங்களா? பிடிடா, இதை சமைக்கலாம். இங்கே பாருங்கங்க, ஏம்மா என்ன கூமா பொட்டி மாலா மீனா, என்ன மீனுன்னு தெரியலைங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுறா. வாங்க எல்லாரும் இங்கே வாங்க. பாம்பு இருக்கான்னு தெரியாது, பார்த்துடுங்க. ஓமா, என்ன ஒரு அற்புதம். இவ்வளவு மீன் இங்கே இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஜூமில் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள். உள்ளே விழுந்தா கேமரா ஃபயர் ஆகிரும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது மீன். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது. என்னங்க கூமாப்பட்டி, இங்கே வந்து பாருங்கங்க, எங்கே வாங்க.